என்ன பண்ணலாம்? குப்பனையே கேட்டுடலாமா? ரைட்டு, குப்பனையே கேட்டு மடக்கிடுவோம். குப்பா, சமையல் ப்ரோக்ராம் ஒன்று இருக்கு, வரியா? என் லைஃபே சமையல் தான். நான் ஆள ஒரு சாமி கல்யாணத்தை சமைக்க போனோம். அடப்பாவி, அவனுக்கு வந்த கிராக்கி நம்ம பவித்ரன் மாதிரி தெரியுது. பவித்ரன் இவன் தான் கரெக்டா கோமாளி மாதிரியே இருப்பான். அந்த ப்ரோக்ராமுக்கு கரெக்டா இருப்பான். பிடிச்சிட வேண்டியதான், அவனை மடக்கிட வேண்டியதான். கோமாளி பேபி, கோமாளி பேபி. பவி, குக்கு வித் கோமாளின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. யோ, ஆல்ரெடி குக்கு வித் ஏமாளின்னு ஒரு ப்ரோக்ராம் எங்க வீட்டில் நான் பண்ணிட்டு இருக்கேன்யா. என்னது, குக்கு வித் ஏமாளியா? ஆமாயா, என் பொண்டாட்டி தினசரி என்னை ஏமாத்தி சமையல் வேலையை வாங்கி நிற்கிறாயா, அதைத்தான் ஏன் சொன்னேன். ஆஹா, நாங்களும் தான் எங்க வீட்லயும் என் பொண்டாட்டி தினசரி என்னை ஏமாத்தி ஏமாத்தி சமையல் வேலை வாங்கிட்டே தான் இருக்கிறா. எங்க வீட்டுல தினசரி குக்கு வித்து ஏமாளி ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம்ல. என்ன பண்ணலாம்? குப்பனையே கேட்டுடலாமா? ரைட்டு, குப்பனையே கேட்டு மடக்கிடுவோம். குப்பா, சமையல் ப்ரோக்ராம் ஒன்று இருக்கு, வரியா? என் லைஃபே சமையல் தான். நான் ஆள ஒரு சாமி கல்யாணத்தை சமைக்க போனோம். அடப்பாவி, அவனுக்கு வந்த கிராக்கி நம்ம பவித்ரன் மாதிரி தெரியுது. பவித்ரன் இவன் தான் கரெக்டா கோமாளி மாதிரியே இருப்பான். அந்த ப்ரோக்ராமுக்கு கரெக்டா இருப்பான். பிடிச்சிட வேண்டியதான், அவனை மடக்கிட வேண்டியதான். கோமாளி பேபி, கோமாளி பேபி. பவி, குக்கு வித் கோமாளின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. யோ, ஆல்ரெடி குக்கு வித் ஏமாளின்னு ஒரு ப்ரோக்ராம் எங்க வீட்டில் நான் பண்ணிட்டு இருக்கேன்யா. என்னது, குக்கு வித் ஏமாளியா? ஆமாயா, என் பொண்டாட்டி தினசரி என்னை ஏமாத்தி சமையல் வேலையை வாங்கி நிற்கிறாயா, அதைத்தான் ஏன் சொன்னேன். ஆஹா, நாங்களும் தான் எங்க வீட்லயும் என் பொண்டாட்டி தினசரி என்னை ஏமாத்தி ஏமாத்தி சமையல் வேலை வாங்கிட்டே தான் இருக்கிறா. எங்க வீட்டுல தினசரி குக்கு வித்து ஏமாளி ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம்ல.